கொல்லிமலைகளோட உச்சியில் இருக்கிற இந்த கோவிலுக்கு மாசி மாதம் வந்தாலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேடி வர்றாங்க. இந்த ஈர்ப்புக்கு காரணம் பக்தியா இல்லை இந்த மலைக்குள்ளார இருக்கிற இந்த கோயிலோட சக்தியா? நம்மளோட இன்றைய பயணத்தில் நம்ம கொல்லிமலையோட உயரத்தில் இருக்கிற மாசி பெரியண்ண சுவாமி கோயில் அப்படிங்கிற ஒரு சக்தி மிகுந்த ஒரு பயங்கர நம்பிக்கையான ஒரு கோயில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பற்றின விவரங்களும் இந்த கோயிலில் என்னென்னலாம் நம்பிக்கைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அது உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது அப்படிங்கிறதான் இனிமேல் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு பல வழிகள் இருந்தாலுமே நம்ம போகிற பாதை வந்து அரியூர் நாட்டில் இருக்கிற நாத்துக்குழிப்பட்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோங்க. இந்த கோவிலுக்கு போகாமல் கொல்லிமலையை விட்டு போனால் கொல்லிமலை பயணமே வந்து முழுமை பெறாதுங்க. அப்படி ஒரு அனுபவத்தை தான் இந்த பயணம் வந்து நமக்கு தரும். இன்ஃபேக்ட் நம்ம வலதுபுற பாதை வழியாக தான் போயிருக்கணும், நம்ம தெரியாமல் இடதுபுற பாதை வழியாக போயிட்டோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். நாங்கள் என்னென்னலாம் இந்த கோவில் போகிற பாதையிலையும் கோயிலை சுற்றியும் பார்த்தோம் அப்படிங்கிறது எங்கள் கண்கள் வழியாக இந்த பதிவு மூலம் சொல்ல போகிறோம். பாதை பூராமே இந்த மாதிரி ஒத்தையடி மாதிரி தான் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம அந்த சரியான பாதையில் போகாமல் இன்னொரு பாதையில் போனங்காட்டி நம்ம ஒரு வீட்டையும் அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தையும் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது நம்ம சரியான பாதையை அடைஞ்சிருவோம். ஆனால் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு ஒத்தையடி பாதையில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோங்க. அந்த மெயின் பாதை வழியாக வரும்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி போர்டுகளையும் அங்கங்கே சின்ன சின்னதாக குடிசைகள் மாதிரியான அமைப்புகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இந்த அருள்வாக்கு சொல்கிறது, பில்லி சூனியம், வசியம் பண்ணுறது அப்படின்னு பல விதமான வேலைகளையும் இங்கே பண்ணுறதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. பெரியசாமி கோயில் போகிற பாதை முழுவதுமே நம்ம அந்த பில்லி சூனியம் ஏவல் பண்ணுற இடங்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சந்நிதி மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு இடமே இருக்குது. இங்கேயுமே பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறி போகிறோங்க. இந்த வழியாக வந்திருக்கோன்னு நம்ம இந்த வழியாக வந்திருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கிற பாதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடு முரடாக நம்ம மலை மேலே ஏறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் போகிறாங்க. நம்ம ஒரு சாயந்தர வேலையில் தான் இந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தேங்க. போகிற வழியில் அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வந்து மேலேருந்து கீழே கொட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற சுற்றி வர இருக்கிற அந்த மலைகளுமே தெரியுது, நம்ம பார்க்க முடியுதுங்க. அங்கங்கே மயில்கள் இருக்கிறதுமே நம்ம பார்க்கலாம். வேறு விலங்குகளோ பறவைகளோ இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த மாதிரி ஒரு பாறை மாதிரி ஆரம்பிக்குது. இந்த பாறையை கடந்து வாங்க போய் பார்ப்போம். இதுக்கப்புறம் பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியும் வர்றங்காட்டி கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது இந்த பாறை, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கொஞ்சம் தூரம் தான் இந்த பாறை. ஆனால் மறுபடியும் ஒரு கரடு முரடான ஒரு பாதையில் தான் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குங்க. இதை தொடர்ந்து கொஞ்சம் நம்ம மேலே போகும்போது அங்கேயும் எங்கேயுமா கடைகள் இருக்கும். இங்கே எல்லாமே பணியாரம், மூலிகை சாறு இதெல்லாமே விற்கிறாங்க. வேணால் நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு போகலாம், இல்லை திரும்ப வரும்போது குடிக்கலாம். வீடுகளும் கடைகளும் இருக்கிற பகுதியை தாண்டி வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவான பாதையும் சுற்றி வர இருக்கிற மலைத்தொடர்களையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா பாதை வந்து ஒரு மாதிரி கரடு முரடாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடங்களை பார்க்கும்போதே சுற்றி வர 360 டிகிரியுமே நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். அது தொடர்ந்து ஒரு இட்டேரி தடத்துக்குள்ளார போகிற மாதிரி தான் இந்த பாதை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகும். ஏறிட்டு இருக்கிறதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற மலையில் இருக்கிற அந்த காட்சிகள் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு.
இந்த பாறைமலை முழுவதுமேங்க இப்படி தாங்க கல்லுகள் அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறக்காக. இது வழக்கமாக அந்த வீடு கட்டுறதுக்காக தான் ஒன்று பண்ணுவாங்க. பாறையில் வழியை தவிர 2 பக்கம் நேர வெயிலுக்கு எதிராக போயிட்டுருக்குங்க. அதனால் நிழல் பாருங்கள் எவ்வளோ தூரம் தெரியுது. பூரா பாறை தான். உண்மை தெரிய மாட்டேங்குது. சரியான ஒரு பெரிய பாறை மலையில் ஏற வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம சாயந்தரம் ஏறங்காட்டி நல்லா ஏறு வெயிலில் தான் ஏறுறோம். அதாவது வெயில் வந்து நம்ம ஏறுற பாதையில் எதிர்தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா டஃப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. அந்த பாறை மலை முடிஞ்சோன்னீங்க, அதாவது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சோன்னே மேலேருந்து பார்க்குற வியூஸ் தான் செம சூப்பராக இருக்குது. அது அங்கெல்லாம் பண்ணுற விவசாயத்தை பாருங்களேன். அந்த நீர் தேக்கங்கள், நெல் பயிர்கள் இருக்கிற இடம், இங்கெல்லாம் தண்ணியாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் இப்படி மறுபடியும் மேலே போகணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணத்தில் நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க. இந்த மலையில் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த கோழியோட ரெக்கைகளும் இறகுகளும் அங்கங்கே இருக்கிறத பார்ப்பீங்க. கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கல் குவியல் அல்லது கல் குட்டு மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது என்னன்னு நமக்கு கரெக்டாக தெரியலைங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா இது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு தாமரை குளமே இருக்குங்க. ஆனால் ரொம்ப குப்பை நிறைஞ்சதாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குது. இந்த மரங்கள் நீங்கள் போகும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். அங்கங்கே இந்த மரங்கள் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். நிறைய கடைகள் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நம்ம சாயந்தர நேரம் போனங்காட்டி எல்லாமே ஒரு மாதிரி மூடி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க போல் இருக்குங்க. பில்லி சூனியம் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் நீங்கிறக்கும் எதிரிகளை வீழ்த்தறக்கும் பக்தர்கள் வந்து இந்த மாசி பெரியண்ணசாமி கோயில் வந்து வேண்டிக்கிறாங்க. இங்கே முக்கியமானது என்னென்னா உயிரோடு இருக்கிற கோழிகளை அங்கே இருக்கிற வேலில் குத்தி நேர்த்திக்கடன் பண்ணுறது தான் ஒரு வழக்கமாக இருக்குது. நீங்கள் எட்டுக்கை அம்மன் கோயில் போயிருந்தீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய துணிகள்லாம் கட்டியிருப்பாங்க. அது மாதிரியே இங்கேயும் துணிகள் கட்டியிருக்காங்க. நிறைய விதமான பொருட்களை அங்கங்கே அந்த மரங்களில் கட்டி தொங்க விட்டுருக்கிறதுமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. நிறைய வேலும் நிறைய எலுமிச்சை மரங்களும் அருவாள்கள் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. மற்ற கோவில்கள் போல் இல்லாமலும் ஒரு வித்தியாசமான அமைவிடத்தில் இந்த கோவில் இருக்கிறத நீங்கள் இங்கே வரும்போது உணர்வீங்க. கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீபஸ்தம்பம் இருக்கிறதவே நீங்கள் பார்க்கலாம். கோவிலுக்கு உள்ளார போகிற நுழையிற இடத்துலேருந்து சுற்றி வரவுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மணிகளை வந்து அங்கே கட்டி விட்ருக்காங்க. இந்த மணிகளோட சத்தத்தை கேட்கும்போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பாகவும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குங்க. அதுவும் இந்த மணிகள்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. பார்க்குறக்கே கொஞ்சம் திகிலாக தான் இங்கே இருக்குது. எதுக்காக இவ்வளவு மணிகள் கட்டி வச்சிருக்காங்கன்னே புரியலைங்க. முதல்ல கோவிலை சுற்றி வருவாங்க. கோவிலை சுற்றி வந்துட்டு அப்புறமா சாமியை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இது கோவிலை சுற்றி போகிற பாதை. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலதுபுறம் ஒரு சின்னதாக கோவிலுக்கு அதை கடைசியில் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது எல்லாமே கோவில் சுற்றின பகுதிகள். இங்கேயுமே நிறைய மணிகளை கட்டி விட்ருக்காங்க. கூரை வேஞ்ச கோவிலில் தான் வந்து மாசி பெரியண்ணசாமி, அதாவது மாசி பெரியசாமின்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த சக்தி வாய்ந்த நாட்டார் காவல் தெய்வமாக வணங்கப்படுறாருங்க. இந்த கோயிலை சுற்றி தான் நம்ம இருக்கோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த செப்பு தகடுகள்லேயும் நிறைய கோரிக்கைகளை கோயிலை சுற்றி தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு நம்பிக்கைகள், எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கைகள் இந்த கோயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க.
புராணப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் தென்னகத்துக்கு வந்தப்போ பார்வதி தேவி வைரசெட்டிபாளையத்தில் தங்கிடுறாங்க. சிவன் மட்டும் கொல்லிமலைக்கு வராருங்க. அவர் ஏறிய எல்லா குன்றுகளும் ஆடுதாமா. ஆனால் இந்த மாசி குன்று மட்டும் ஆடாமல் அவரை தாங்கி அங்கேயே அவர் தங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அருள்வாக்கு நடைபெறுது. இங்கே அமாவாசை நாட்களில் அதிக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றாங்க. கோவிலுக்கு முன்னாடி வலது புறத்தில் மாசி கருப்பசாமிக்கான ஒரு சிலையும், பக்கத்திலேயே ஒரு பெரிய குதிரை வாகனமும், அதன் பக்கத்திலேயே ஒரு சின்ன பெண்ணுக்கான ஒரு சிலையுமே இருக்குது. பெண் தெய்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் கும்பிட்டு அப்புறமா தான் நம்ம மாசி பெரியசாமி கோயிலுக்குள்ளார போகிறோங்க. செய்கிற தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்லை வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருள் காணாமல் போச்சுனாலோ, இந்த மாசி பெரியசாமி கும்பிட்டு அந்த செப்பு தகட்டிலேயே நம்ம கோரிக்கை எழுதி வச்சா நம்ம கோரிக்கைகள் வந்து அவரை நிறைவேற்றி வைக்கிறாருன்னு ஒரு பலத்த நம்பிக்கை இங்கே இருக்குங்க. அதனால தான் ஏகப்பட்ட கோரிக்கை காகிதங்களையும், அப்புறம் நீங்கள் வந்து பூட்டுகளையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ் தொங்குறதையுமே நீங்கள் பார்க்கலாம். சிங்க வாகனம் முன்னாடி இருக்குங்க. மிரட்டலான மாசி பெரியசாமியை கும்பிட்டு நம்ம திருப்திகரமாக வெளியில் வந்துட்டோம். கொஞ்சம் அதாவது கோவிலுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு புறத்தில் கோவில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்ததுங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலை, இயற்கையான அமைப்பு, காற்று ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுவும் அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் நம்ம இருக்கும்போது இன்னுமே கூடுதலாக அருமையாக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு பார்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அதுக்கப்புறம் போக வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலேயே. அந்த பேக் ட்ராப்புக்கு செம சூப்பராக இருக்குங்க. இந்த 2 மரங்கள்லாம் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஏதோ 1-2 இலையை தவிர ஒன்றுமே இது இல்லை. இந்த மாசி பெரியசாமி கோவில் சுற்றியுமே நீங்கள் பார்க்கும்போது நிறையா கோழி இறகுகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னு கேட்டால் இங்கே வேலை கோழி குத்துறாங்க. இது எதுக்காகனா எதிரிகள்கிட்டேருந்து பாதுகாப்பு பெறதுக்கும், பழிவாங்கிற நோக்கத்தோட உயிரோடு இருக்கிற கோழியை வேலில் குத்தி நேர்த்திக்கடன் பண்ணுறது இந்த கோவில் இருக்கிற ஒரு வழக்குங்க. அதனால் நிறைய இடத்துல ரத்தம், கோழி ரத்தம், அதனுடைய ரெக்கைகளும் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து வேண்டுறவங்க ஒவ்வொரு விதமாக வேண்டிட்டு போவாங்க. சில பேர் மணி கட்டுறதா வேண்டுவாங்க, சில பேர் வந்து மரங்களில் தொட்டில் கட்டி வேண்டுறாங்க. அவங்கவுங்க வேண்டுறது நிறைவேற்றி கொடுத்தாருன்னா அந்த நேர்த்திக்கடன் வந்து திரும்ப பண்ணிட்டு போகணுங்க. அதாவது இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் தெரியுதுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து எங்காவது தங்களோட நம்பிக்கையை வந்து வைக்கணும், யாராவது கிட்ட அதை சொல்லணும். அதுவும் இந்த மாதிரி மலையில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு சக்தி மிகுந்த ஒரு கோவிலில் அதனோட சாமிக்கிட்ட வேண்டுதல்களை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தோணுதுங்க. நீங்கள் இந்த கோயில் கட்டு போனீங்கன்னா அந்த கோயில் பக்கத்துலேயும் சரி சுற்றிலையும் சரி ஆயிரக்கணக்கான வேண்டுதல் கடிதங்கள் மாதிரி இங்கே இருக்குது. உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த கோவில், இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாசி பெரியசாமி கோயில் பக்கமாக நீங்கள் ஒரு பெரிய ரேஞ்சை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. சுற்றி வர கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரின்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இந்த கோவில் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது ஆகுங்க, இறங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு ஒரு 4 மணி சுமாராக வந்தீங்கன்னா தான் மேலே ஒரு 5 மணிக்கு போயிட்டு ஒரு 5:30க்குள்ளார சாமி கும்பிட்டு மறுபடியும் நம்ம வெளிச்சத்துலேயே கீழே இறங்கிடலாம். மேலே பெருசாக கடைகள் இல்லை. அப்பப்போ ஏதாவது விசேஷங்க நாட்களில் தான் கடைகள் இருக்குங்க. அதனால் தேவையான தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சாயந்தர வேளையில் அதுவும் இந்த பாறை விட்டு கீழே இறங்கும்போதும் ஆப்போசிட்டில் பாருங்கள், சூரிய அஸ்தமனம் ஆகும்போது அந்த சூரிய ஒளியில் அந்த மலைகள்லாம் அப்படியே
தகதகன்னு இருக்கிறதையும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த இடத்த பார்க்குறக்கும் இந்த அனுபவத்தை கிடைக்கிறக்கும் நீங்கள் கண்டிப்பாக மாசி பெரியசாமி கோவில் போகணுங்க. கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு இந்த மாசி பெரியசாமி கோவில் வந்து குலதெய்வமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கொல்லிமலையோட காவல் தெய்வமாகவும் இந்த பெரியசாமி கோவில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய திருவிழா வந்து மாசி மாதத்தில் நடக்கிற திருவிழா தாங்க. இந்த வருஷம் மார்ச் 2ஆம் தேதி நடக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் கலந்துக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப சிலுன்னு இருக்குது. ஒரு மாதிரி இருக்கிற நேரம் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஒரு இயற்கை பயணம், கொஞ்சம் திகில், நிறைய அமானுஷ்யம், எல்லாருமே இந்த கோயிலுக்கு போய் வரலாங்க. பலத்த நம்பிக்கை இருக்கிற கோயில் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி பயமுறுத்துற மாதிரி எதுவும் கிடையாது. கொல்லிமலை பற்றி முழு வீடியோமே நம்ம சேனலுக்கு முடிஞ்ச பாருங்கள். நன்றி.